ஸ்கிரீன் பிளே ரைட்டரா நீங்க இருக்கும்போது உங்களுக்கு பலதரப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து எந்த ஒரு துறையிலும் உங்களால எளிதாக இயங்க முடியும் அப்படின்றது இன்னொரு விஷயம். ஸோ நீங்க அனிமேஷன்ல இருக்கீங்க, அதனால வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தேவையில்லை. நீங்க வந்து யூடியூப் சேனல் ரன் பண்றீங்க, அதனால எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தேவையில்லை. நீங்க வந்து ஒரு கேம் டிசைனரா இருக்கீங்க, ஆனா எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தேவையில்லை. இப்படிலாம் வந்து இனி வரும் காலங்கள்ல சொல்ல முடியாது. பேசிக்கலி பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எனக்கு மற்ற ஸ்கில்ஸ்லாம் எப்படி தேவையோ அதே மாதிரி ஒரு எடிட்டருக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஆன நாலேஜ் இருக்கணும், ஒரு ஆக்டருக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பத்தின நாலேஜ் இருக்கணும். ஸோ 24 கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஒரு பேஸ் லெவல் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கத்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 95% திரைப்படங்கள்லாம் வந்து தோல்வி திரைப்படங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருடத்துக்கு ஒரு 100 திரைப்படங்கள் வருது அப்படின்னா 5 திரைப்படங்கள் தான் வெற்றி திரைப்படங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த 5 திரைப்படங்கள்ல கூட திரைக்கதையால மட்டும்தான் அது ஜெயிச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. அது காட்சி சார்ந்து, கதாபாத்திரங்கள் சார்ந்து, அப்புறம் யார் நடிச்சாங்களோ அவங்க சார்ந்து, பின்னணி இசை சார்ந்து, இது இப்படிதான் அந்த திரைப்படங்கள்லாம் ஜெயிச்சிருக்கு.